உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம். நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். திருக்குடும்ப திருவிழா மாலை ஆராதனை 27/12/2025 தூய திருக்குடும்ப விழாவை சிறப்பித்து நிறை நன்மை நாதரின் ஆசிரை பெற வந்திருக்கும் நாம் அனைவரும் நம் குடும்பங்களுக்கு முன்மாதிரியான திருக்குடும்பத்தில் விளங்கிய அன்பு, தாழ்ச்சி, கீழ்ப்படிதல், உழைப்பு ஆகிய நற்பண்புகளை நமதாக்குவோம். மலைநாடு விரைந்து சென்று தம் உறவினராகிய எலிசபெத்துக்கு உதவி செய்த அன்னை மரியா போன்று அறவழியில் நின்று திருக்குடும்பத்தை கட்டி காத்த தூய வளனார் போன்று ஒருவருக்கொருவர் உதவி செய்து திருக்குடும்பத்தின் சாயலை தாங்கி நிற்போம். நம் குடும்பங்களில் அன்பும் மகிழ்ச்சியும் நிலவ வேண்டும் என்றும் நம் குழந்தைகளின் எதிர்கால வாழ்வு சிறப்பாக அமைய வேண்டும் என்றும் இந்த மாலை ஆராதனையில் பக்தியுடன் பங்கேற்போம். மாலை ஆராதனை மன்றாட்டு. அன்பின் இறைவா, எங்கள் குடும்பங்கள் அனைத்தும் திரு குடும்பத்தின் சாயலை தாங்கி இறைவனுக்கு உகந்த நல் குடும்பங்களாக விளங்க வேண்டும் என்றும் திருக்குடும்பத்தில் விளங்கிய அன்பு, தாழ்ச்சி, கீழ்ப்படிதல், விட்டு கொடுத்தல் என்னும் பண்புகளில் வளர வேண்டும் என்றும் உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, சாராவுக்கு முதிர்ந்த வயதிலும் தாய்மை பேற்றை கொடுத்தது போல திருமணம் முடிந்து பல ஆண்டுகளாகியும் குழந்தை பேறு இல்லையே என்று வருந்தும் தம்பதிகளுக்கு தாய்மை பேற்றை கொடுத்து ஆசீர் வழங்கிட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, எங்கள் குழந்தைகள், இளையோர்கள் உலகப் போக்கின்படி வாழாமல் பெற்றோர், பெரியோர், ஞான மேய்ப்பர்களுக்கு கீழ்ப்படிந்து இறை ஞானமும் நல்லறிவும் கொண்டவர்களாய் வாழ வேண்டும் என்றும் நல்ல எதிர்கால வாழ்வை தந்திட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, எங்கள் குடும்ப தலைவர்கள், இளைஞர்கள் அனைவரையும் அவர்கள் செய்யும் தொழிலையும் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் குடும்ப முன்னேற்றத்திற்கு உற்ற துணையாய் விளங்க வேண்டும் என்றும் உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கொடிய நோய்கள் தாக்காமல் நல்ல உடல் நலத்தை தந்திட வேண்டும் என்றும் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வாழ வேண்டும் என்றும் உம்மை மன்றாடுகின்றோம். திருக்குடும்ப பெருவிழா 28/12/2025 திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் இனியவர்களே, இன்று தாய் திரு அவையானது திருக்குடும்ப விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கிறது. இன்றைய விழாவை சிறப்பிக்கும் திருக்குடும்ப அவை உறுப்பினர்கள் சார்பாக திருப்பலிக்கு வந்திருக்கும் அனைத்து இறை மக்களையும் வரவேற்று இறைவேண்டல் புரிய அன்புடன் அழைக்கின்றோம். குடும்பம் ஒரு குட்டி திரு அவை. குடும்பத்தின் நல்வாழ்வே உலக திரு அவையின் நல்வாழ்வாகும். இயேசு மரி சூசை வாழ்ந்த திருக்குடும்பமே நம் குடும்பங்களின் வழிகாட்டி. நேர்மையாளரான யோசேப்பும் அன்னை மரியாவும் இயேசுவின் பொருட்டு பல்வேறு துன்பங்களை ஏற்றுக்கொண்டார்கள். நம் குடும்பங்கள் இன்று எவ்வாறு பயணித்து கொண்டிருக்கிறது? பணம், பகட்டு, ஆடம்பரம் முன்னிறுத்தப்பட்டால் உறவு முறிவு ஏற்பட வழி செய்யும். குழந்தைகளும் ஊதாரி பிள்ளைகளாக மாறிவிடுவார்கள். நம் குடும்பங்களில் அன்பு முன்னிறுத்தப்பட வேண்டும். சேர்ந்து ஜெபிப்பது, சேர்ந்து உண்ணுவது, துன்பங்களில் துணை நிற்பது என நம் செயல்களில் அன்பும் தியாகமும் வெளிப்பட வேண்டும். பெற்றோரின் அன்பான சொல்லும் செயலும் நம் முன்மாதிரியான கிறிஸ்தவ வாழ்வும் நம் குழந்தைகளை ஆசீர் பெற்ற குழந்தைகளாக வாழ வழி செய்கின்றது. நம் குடும்பங்கள் இறை ஆசீர் பெற்ற குடும்பங்களாக வாழ இத்திருப்பலியில் மன்றாடுவோம். முதல் வாசகம். சீராகின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 2 முதல் 7 மேலும் 12 முதல் 14 முடிய. முதல் வாசக முன்னுரை.
பெற்றோர்கள் நமக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட கொடை. அவர்கள் நம் வளர்ச்சியில் அக்கறை கொண்டு உழைத்தவர்கள். அவர்கள் முதுமையிலும் அறிவாற்றல் குறைந்த போதும் தாய் தந்தையரை மதிப்போர் தங்கள் பிள்ளைகளால் மதிக்கப்படுவர். அதனால் பிள்ளைகளும் கடவுளின் ஆசீரை பெறுவர் என்று கூறும் சீராக் ஞான நூலின் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 12 முதல் 21 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. கடவுளின் அன்புக்குரிய மக்களாகிய நாம் பொறுமை, கனிவு, மனத்தாழ்மை, நல்லெண்ணம் கொண்டவர்களாய் ஒருவர் மற்றவர் செய்யும் தவறுகளை மன்னித்து அன்பு செய்ய வேண்டும். திருமணமான பெண்கள் கணவருக்கு பணிந்து வாழ வேண்டும். கணவர்களும் மனைவியரை அன்பு செய்ய வேண்டும். பிள்ளைகளும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் ஆசீரை பெற வேண்டும். பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு எரிச்சல் ஊட்ட வேண்டாம் என்று தூய பவுலடியார் நம் குடும்ப உறவுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். கொலோசையர் திருமுகத்தின் வாசகத்தை கேட்போம். நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 13 முதல் 15, மேலும் 19 முதல் 23 முடிய. உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.